இலங்கையில இப்ப கொண்டு வந்திருக்க இந்த QR சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்தியாவிலையும் கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றா இன்னும் வந்து பெட்ரோல் விலைகள் வந்து உயர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்குது. அதோட பெட்ரோலை வந்து இருந்தாலும் இங்க இந்தியாவுக்கோ அல்லது ஆசிய நாடுகளுக்கு கொண்டு வரதுக்கான சிக்கல் தன்மையும் கூடிக்கொண்டே போயிருக்கு. ஏனென்றா ஓரண்ட பதட்ட நிலைமை வந்து அவ்வளவு கூடிக்கொண்டு போகுது. ஸோ கிட்டடியில வந்து இந்தியாவுக்கு இந்த பிரச்சனை வரலாம், இல்லாது வராமையும் போகலாம். இந்த வந்து போர் வந்து நின்றா அதுக்கு பிறகு நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி அரசாங்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, எங்கள்ல வந்து போதுமான அளவு பெட்ரோல் வந்து கையில் இருப்புல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் பிறகு இலங்கை அரசாங்கம் QR கோட் முறைமைய திருப்பி கொண்டு வந்தன்ற ஒரு காரணம் எழுதுங்க. அதுக்கான காரணமா அரசாங்கம் தரப்புல இருந்தும் வேற சோசியல் மீடியாலையும் சொல்ல போற என்னன்னு பார்த்தோம்னா, இலங்கையில வந்து பெட்ரோல் இருக்குது, அது வந்து பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே ஒரு மாசமோ 2 மாசத்துக்கு தேவையான பெட்ரோல் வந்து சம்திங் இருக்குது. ஆனா வந்து இப்ப வந்து பதற்றமான நிலைமை காரணப்படுறதால பெட்ரோல் இருந்தாலும் ஒரே ஆள் வந்து அதிகமான பெட்ரோலை பதுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இந்த டைம்ல ஏற்பட்டு கொண்டிருக்குது. இப்படி பதுக்கி போட்டு வேற இடங்கள்ல வச்சு பிளாக்ல வந்து சேல் பண்றதால பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இது வந்து இடையூறா இருக்கிறதாலையும் இந்த நிலைமை முடியும் மட்டும் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரேன்னு தான் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி ஒரு வெஹிக்கிளை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அது எல்லாமே அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. அதே நாங்கள் இந்த வீடியோ பிற்பகுதியில் பார்க்க போகிறோம். அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கையில் இருக்கிறார்கள் இப்படி ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறதால 1 வீக்குக்கு இவ்வளவு தானண்டு அரசாங்கம் ஒரு லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்கு.